குழந்தைகளும் மும்மொழி படிக்கணும். நம்ம ஹிந்தி தான் படிக்கணுங்கிறதுக்கு இல்லை, எந்த மொழி வேணாலும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எது வேணாலும் படிக்கலாம். நம்ம படிக்க சொல்லி சொல்றோம். பேசுவது வேறு வார்த்தைகளாக இருந்து கொண்டு இன்றைய தினம் இருக்கின்ற நிகழ்ச்சி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால், கல்வி என்பது மும்மொழி. அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற தேர்வுகளிலே இவர்கள் JEE போன்ற MBBS போன்றவைகளிலே தேர்வுகளிலே மிகவும் குறைந்த மார்க்கில் எடுத்து இன்றைய தினம் இதனாலே தமிழகத்தினுடைய கல்வித்தரம் பின்தங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் சமச்சீர் கல்வி என்று சொல்லி தமிழகத்திலே எல்லோரும் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பள்ளியிலே மும்மொழியை தான் புகுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை மாற்றும் விதமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவர்களுடைய போலி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசினுடைய போலி முகத்திரையை கிழிக்க வேண்டும். ஸ்டாலின் அரசை ஓட ஓட விரட்டுவதற்காக, மக்களிடத்தில் இந்த திட்டத்தை கொண்டு செல்வதற்காக நாம் இன்றைய தினம் களத்திலே இறங்கி இருக்கின்றோம். அவரால் வர முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை. எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தை நாம் இப்பொழுது துவக்க இருக்கின்றோம். முதல் கையெழுத்தை நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் திரும்புங்க. ஹலோ, கொஞ்சம் திரும்புங்க. திரும்புங்க. பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி வெந்து ஆதரிப்போம் மும்மொழி கொள்கை ஆதரிப்போம் மும்மொழி கொள்கை ஆதரிப்போம்.